இன்றைக்கி நம்ம டெல் ப்ராடக்டோட ட்ரைவர்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் வச்சுருக்கிறது ஒரு நோட் புக். இது வந்து 5510 ப்ரிஷன் நோட் புக். ஸோ இது மாதிரி நீங்கள் டெஸ்க்டாப் வச்சுருக்கலாம், இல்லை டாக்கிங் ஸ்டேஷன், இந்த மாதிரி டெல்லோட ப்ராடக்ட் நிறையா இருக்குது. அதோட ப்ராடக்டோட நீங்கள் ரிலேட்டட் ட்ரைவர்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணால் தான் சில இது ஒர்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வெப்கேம் ரிலேட்டட் வெப்கேம் எடுக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வெப்கேம் டிரைவர் டவுன்லோட் பண்ணுவீங்க. டச் பேட் ஒர்க் ஆகலைன்னா டச் பேட் டிரைவர்ஸ் டவுன்லோட் பண்ணலாம். இது மாதிரி டெல்லோட ரிலேட்டட் எல்லா இதுக்கும் ஹார்ட்வேர் டிரைவர்ஸும் நீங்கள் எப்படி போய் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் அந்த ப்ராடக்டோட சர்வீஸ் டேக் வந்து நீங்கள் நோட் பண்ணணும். இப்போ இந்த நோட் புக்கோட நான் சர்வீஸ் டேக் நோட் பண்ணால் தான் அந்த டிரைவர் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இந்த சர்வீஸ் டேக் வந்து நோட் புக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. பின்னாடி இங்கே கொடுத்துருக்காங்க, சர்வீஸ் டேக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் நோட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதே லேப்டாப் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி போய் பார்க்கலாம், சர்ச் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இன்னொரு லேப்டாப்பில் எப்படி செக் பண்ணுறதுன்னா, நீங்கள் Dell.com போங்க. இந்த Dell.com போனீங்கன்னா அங்கே சப்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சப்போர்ட் கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் சப்போர்ட்டுன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னா இங்கே வந்து என்டர் எ சர்வீஸ் டேக், சீரியல் நம்பர், சர்வீஸ் ரெக்வஸ்ட் இந்த மாதிரி வரும். அதில் அந்த சர்வீஸ் டேக்கை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்டோட டீட்டெயில் வரும். ப்ரிஷன் 5510 அதுதான் ப்ராடக்டோட இது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு பாருங்கள், டிரைவர்ஸ் அண்ட் டவுன்லோட்ஸ்ன்னு இருக்கும். இதில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டெல்லோட அந்த நோட் புக்கோட ப்ராடக்டோட என்னென்ன டிரைவர்ஸ் இருக்கோ அது எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். பாருங்கள், ப்ளூடூத் டிரைவர், அடுத்து இன்டெல் சிப்செட் டிரைவர், அடுத்து தண்டர்போல்ட் கண்ட்ரோல் டிரைவர், NVIDIA கிராஃபிக்ஸ் டிரைவர், இந்த மாதிரி பயாஸ் ஃபர்ம்வேரோட டிரைவர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லா ரிலேட்டடும் இங்கே USB ஆடியோ டிரைவர், மெமரி கார்டு ரீடர் டிரைவர், இந்த மாதிரி எல்லாமே இதில் உங்களுக்கு லிஸ்ட் இருக்கும். ஸோ இதில் போய் நீங்கள் டெல் ரிலேட்டடான டிரைவர்ஸ் எல்லாம் நீங்கள் சர்வீஸ் டேக் போட்டு, அந்த சிஸ்டமோட சர்வீஸ் டேக் இல்லை டெஸ்க்டாப்போட சர்வீஸ் டேக் போட்டு நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது கொரீஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங் ஃப்ரெண்ட்.